நாடு மீண்டும் சிறக்க காரணம் ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா என்ற ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஏன்னா காலம் மாறிச்சு, மனுஷன் மாறிட்டான். ஒரு காலத்தில் கோழி கூவுச்சுன்னா விடிஞ்சிருச்சுன்னு எந்திரிச்சான். இப்போ கோழி எத்தனை மணிக்கு கூவுது? பகல் 10 மணிக்கு கூவுது, மத்தியானம் 5 மணிக்கு கூவுது, சாயந்தரம் 5 மணிக்கு கூவுது. விடிய காலம் கூவ வேண்டிய நேரத்தில் குப்பர் அடிச்சு அது தூங்குது. மனுஷன் எந்திரிச்சு வேலைக்கு போகிறான். பெரிய பெரிய மனுஷன் போகிறவங்க மெயின் ரோட்டில் வாக்கிங் போகிறாங்க. கையை இங்கேருந்து தருமபுரி போயிட்டு வருது. என்ன இவ்வளோ வேகமாக போறியா? வேலை என்ன டாக்டர் போயிடுவோம்னு சொல்லிட்டாரு. எந்த டாக்டர் சொன்னார்? அந்த டாக்டரும் பின்னாடி தான் நடந்து வந்துகிட்டு இருக்காரு. எங்கள் ஊரில் ஒருத்தன் 120 கிலோ இருக்கான். 6 மாசமா வாக்கிங் போகிறான். இது வரைக்கும் 1 கிலோ கூட குறையல. எப்படி குறையும்? இப்போ வாக்கிங் கிளம்பையில் 200 ரூபா பாக்கெட்டில் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. 5 நிமிஷம் நடக்க வேண்டியது, 4 போண்டா வாங்கி திங்க வேண்டியது, 5 நிமிஷம் நடக்க வேண்டியது, 1/4 கிலோ மிச்சரை வாங்கி திங்க வேண்டியது. எப்படி உடம்பு குறையும்? நாயை கூட்டிக்கிட்டு 6 மாசமா வாக்கிங் போனால் நாய் இழைச்சிச்சு. இந்த நாய் அப்படியே இருக்கிறான். இப்போ நாயை பிடிச்சிருக்கிறான். அப்பா நாய் இழைச்சிட்டே நீ போயிட்டு வாப்பாங்குது. வாழ்க்கை இன்னைக்கு அந்த அளவுக்கு மாறிடுச்சு. அதுலேயும் பாருங்க, ஒரு காலத்தில் எங்கள் அம்மாலாம் என்னை கொண்டு 6 வயசில் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாங்க. சேர்த்துட்டு சொன்னாங்க, மகாராஜா டீச்சரை பத்திரமா பார்த்துக்குரு. நான் சொன்னேன், டீச்சர் நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. யார் ரூட்டில் கிராஸ் பண்ண வேலையை காட்டுவேன்னு. எங்கள் அம்மா போன உடனே டீச்சர் சொன்னாங்க, மகாராஜா காதை தொடுப்பானாங்க. நான் பெஞ்சு மேலே ஏறி டீச்சர் காதை தொட போயிட்டேன். அப்படி தொடக்கூடாது, இப்படி தொட்டா 6 வயசு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்பெல்லாம் நம்ம யாரு கொண்டே பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் விட வேண்டியதில்லை. தெருவுக்கு தெரு மஞ்சள் கலரில் ஒரு புள்ள பிடிக்கிற வண்டியை அனுப்புறான். நீ பிள்ளைய அனுப்பு. குடும்பமே சேர்ந்து 6 மணிக்கு அடிச்சு கலப்புறான். எந்திரா 50,000 ரூபா பணம் கட்டிருக்கு. சனியம் பிடிச்சவன எந்திரா அடிச்சு கலப்புறான். ஒருத்தன் தண்ணியை ஊத்துறான், ஒருத்தன் ஜோப்பை போடுறான், ஒருத்தன் சட்டையை மாட்டான், ஒருத்தன் பேண்டை மாட்டான், ஒருத்தன் சூவை மாட்டான், ஒருத்தன் சாக்ஸை மாட்டான். விடிய காலம் 7 மணிக்கு வாயில 2 இட்லியை வச்சு குடும்பமே சேர்ந்து நங்குன்னு குத்துறாங்க. குத்திவிட்டு வண்டியில ஏற்றி விட்டு சொல்லுது, அம்மா கீழே நின்றுக்கிட்டு, நீ அம்மாவுக்கு டாட்டா சொல்லு. அவன் உள்ளே இருந்து, நீ அம்மாவே இல்லை, நீ அப்பனே இல்லை, குடும்பமா இல்லை, என்ன ஏன்டா வண்டியில ஏத்துறீன்னு கேட்கறான். கரெக்டா பாருங்க, இந்த மெட்ரிகுலேஷன் போறவனுக்கா இதுல ஒரு டை, இதுல ஒரு பெல்ட். ஏன் தெரியுமா? விடிய காலம் 7 மணிக்கே வாயில 2 இட்லி வச்சு குத்துறாங்க. இல்ல, இது வெளியில வந்துடக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணி இதுல ஒரு டை போட்டுருவாங்க போல இருக்கும். கீழே இறங்கிடக்கூடாதுன்னு இதுல ஒரு பெல்ட் போட்டுருவாங்க. அதையும் தாண்டி இறங்குச்சுன்னா இங்க ஆயி அம்மான்னு ஒரு அம்மா இருக்கும். அது ஆயா அம்மா இல்லடா, ஆயி அம்மா தான்டா. எப்படி நம்ம ஊரில் ஏற்றி விட்டோம்னா 12 ஊர் சுற்றி தான் கொண்டு போய் ஸ்கூலில் இறக்குவாங்க. இறக்கணுன்னு இந்த எல்கேஜி போய் ஆரம்பிச்சிருவான். ஆயாம்மா வருது. இவனை கூட்டி கொண்டு போய் கழுவி கொண்டாந்து விட்டு அடுத்தவன் ஆரம்பிச்சிருவான். ஆயாம்மா வந்துருச்சு. மேடம், எல்கேஜி மேடம் அப்போ தான் பாடம் நடத்த ஆரம்பிப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் டு மீ. எஸ் மேம். மேடம் சொல்கிறத நீங்கள் சொல்லணும். எஸ் மேம். ஏ இவன் பூரா பி. டே ஏ இல்லை மேடம், பி மேடம். டே ஏடா இல்லை நெசப்பி மேடம். வாழ்க்கை இன்னைக்கு அந்த அளவுக்கு ஆகிப்போச்சா இல்லையா? இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். அன்னைக்கெல்லாம் அப்படியா இருந்துச்சு? ஒரு காலத்துல வாத்தியார் வந்தாருன்னா பயலுக பூரா சந்தில பூந்து ஓடனான். இப்ப 4 பேர் சேர்ந்து வந்தாலும் வாத்தியார் சந்தில பூந்து ஓடுறாரு. எவன் கண்ணுலே மாட்டக்கூடாதுன்னா எப்ப 7:30 கூட்டுவான்னு சொல்ல முடியாதுன்னு. ஒரு காலத்துல ஊருக்கு ஒரு ஆள் 2 ஆள் குடிப்பாங்க. குடிச்சவங்க சாயந்தரம் 7 மணி ஆயிடுச்சுன்னா தலையில துண்டை போட்டு ஓரமா நடந்தாங்க. இப்போ ஊருக்கு ஒரு ஆள் 2 ஆள் தான் குடிக்காத ஆள் இருக்கு. சாயந்தரம் 7 மணி ஆச்சுன்னா இந்த ஆளுங்க தலையில துண்டை போட்டு ஓரமா போக வேண்டி இருக்கு. எவன் கண்ணுலே மாட்டிடக்கூடாதுன்னா எப்ப 7:30 கூட்டுவான்னு சொல்ல முடியாதுன்னு இருக்கு. வாழ்க்கை அப்படி இருக்கு. ஒரு காலத்துல வலிச்சா புள்ள, இப்ப கிழிச்சா புள்ள. ஒரு காலத்துல பிறந்த ஊரா புள்ள, இப்ப பிறக்க ஊரா கீரி புள்ள. ஏன்னா கீரி தான் புள்ள பிறக்குது. ஒரு காலத்துல குழந்தை பிறந்தவங்களை பார்க்க போனோம்னா ஆஸ்பத்திரியில எது பிரசவ வார்டுன்னே கேட்க வேண்டாம். தாய் ஒரு பக்கம் அழுவும், புள்ள ஒரு பக்கம் அழுவும். போன மாசம் குழந்தை பிறந்தவங்களை பார்க்க போறேன். தாய் அழுவல, பிள்ளைய அழுவல, புருஷன் கடந்து உருண்டு அழுகுறான். ஏன்டான்னு கேட்கிறேன். ஆபரேஷனுக்கு 70,000 ரூபாய் பணம் கட்டினது நான் தாண்டான்னு இவன் கிடந்து அழுதுகிட்டு இருக்கான். அதையும் பிரிச்சு விட்டுருக்காங்க பாருங்க. முதல் பிரசவம்னா அப்பகாரம் பணம் கட்டணுமா, 2வது பிரசவம்னா புருஷங்காரம் பணம் கட்டணுமா, 3வது பிரசவம்னா நான் கட்டுவேன், நீ கட்டுறா. ஏன்டா அதை சித்திரவதை பண்றீங்க? வாழ்க்கை அவ்வளவு சிக்கல்ல போய்கிட்டு இருக்கு. இதை தாண்டி தான் ஒரு மனுஷன் வாழ வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். ஒரு குடும்ப சம்பந்தமான ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னு அன்னைக்கு ஒரு பாட்டுல சொன்னா, ஏன் கைதட்டு சொல்றோம்னா, நாங்க பாய போட்டு படுத்து தூங்கி 6 மாசம் ஆகுது. பஸ்ல தூங்குறோம், கம்பியில் முட்டுறோம், கண்டக்டர் கிட்ட திட்டு வாங்குறோம், இறங்க தெரியாது, ஸ்டாப் தெரியாம எங்கேயாவது இறங்குறோம். இந்த மனக்கவலையெல்லாம் தீரணும்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய கைதட்டல் தான் வாழ்நாள் பூராம் எங்களோடு வந்து கொண்டிருக்கும். அதனால தான் கைதட்டுங்கன்னு கேட்குறோம். ஏன்னா பணங்காசு நாளைக்கும் நாளை மறுநாள் செலவாக போயிடும். இந்த அம்மாலாம் பெரிய ஆஸ்பத்திரியில் கொடுத்துட்டு அங்கனே உட்காந்துருக்கும். அந்த அம்மா சிலிண்டர் கரண்ட்டை கொடுத்துட்டு வண்டி திரும்புகிற வரை பார்த்துக்கிட்டு காசு வாங்கிட்டானே அப்படின்னு. இந்த கவலையெல்லாம் உங்கள் சிரிப்பும் உங்கள் கைதட்டலும் தான் எங்களை வாழ வைக்கும் என்பதற்காகத்தான் கைதட்டுங்கன்னு சொல்கிறோம். மிகப்பெரிய அளவில் செலவு பண்ணி நல்ல பிரம்மாண்டமாக பண்ணுறாங்க. அந்த பைபாஸில் போகையில் இந்த கோபுரம் வெளிச்சம் அப்படி தெரியுது. நபிகள் நாயகம் தான் சொல்லுவார், வைத்திருப்பதல்ல செல்வம், பிறருக்கு வழங்குவதுதான் செல்வம். 4 பேருக்கு கொடுக்குற மனநிலை வரணும். சிலர்லாம் கோடி கோடியாக பணம் வச்சிருப்பான், 10 பைசா எவனும் கொடுக்க மாட்டான். அதில் என் சித்தப்பேன் 1 நம்பர். பெரிய கோடீஸ்வரன் 10 பைசா எவனும் கொடுக்க மாட்டான். நம்ம சேலத்தில் தான் கம்பெனி வச்சிருக்காரு. அவர்கிட்ட 300 பேர் வேலை பார்க்குறான்.
இந்த கொரோனாவில் கம்பெனியெல்லாம் மூட சொல்லிட்டாங்க. மூடிட்டு எல்லாம் அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டாங்க. எங்கள் சித்தப்பாவும் இங்கே கம்பெனியை மூடிட்டு எங்கள் சொந்த ஊருக்கு வந்துட்டார். இந்த கபசுர குடிநீர் குடித்தா கொரோனா வராது நாங்கள்ல. இவரே அடுப்பு பற்ற வைப்பார். காலையில் 4 மணிக்கெல்லாம் கபசுர குடிநீரை காய்ச்சுவார். எங்கள் ஊரில் 100 பேருக்கு மட்டும் கொடுப்பாரு. வந்து வீட்டில் படுத்துக்கிடுவார். நான் கேட்டேன், சித்தப்பா கொரோனாவில் திருந்திட்டாயின்னு நினச்சேன், எல்லாருக்கும் கொடுக்கப்படாதான் 100 பேருக்கு மட்டும் கொடுக்குறேனே. அந்த ஆள் என்னை பார்த்து ஒரு பாயிண்ட் தான் சொன்னான். மயனே, இந்த 100 பேரும் என்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்கான், செத்துட்டான்னா என்ன பண்ணுறேன்னு சொல்லி அந்த 100 பேருக்கும் கொடுத்தா அந்த 100 பேரும் பொழைச்சிக்கிட்டா ஏன் சித்தப்பன் போய் சேர்ந்துட்டான். அதில் ஒரு டம்ளர் இருந்தாலும் குடிக்கல. அவ்வளோ பெரிய இன்டர்நேஷனல் கஞ்சேன். ஆனால் நான் ரொம்ப தாராளமான ஆள். இந்த எங்கள் டீமுக்கே தெரியும், பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்கலைன்னு அர்த்தம். அதனால தான் இப்படி கத்திக்கிட்டு கும்பிட்றாங்க, வேற ஒன்றும் கிடையாது. போன தைப்பூசத்துக்கு பழனிக்கு நடந்தே போனேன். போய் உண்டியல் போடலாம் காசை எடுத்தேன். வெறும் 500 ரூபா தாளாக வந்துச்சு. நம்ம முருகனுக்கு 500 ரூபா போடுறது உள்ள அமைக்கிட்டு பழைய 50 ரூபா ஒன்று பஞ்சர் ஓட்டுனது இருந்துச்சு. அதை எடுத்து போட போனேன். பின்னாடி உள்ளவே என்னை சுரண்டுனான். என்னன்னு பார்த்தேன், அவன் கொஞ்சம் காசை கொடுத்தான். வாங்கி உண்டியலில் போட்டு சொன்னேன், நீனும் பழனிக்கு நடந்து வந்த, நானும் பழனிக்கு நடந்து வந்தேன், உன் காசை நீ உண்டியலில் போட்டாதாண்டா புண்ணியம் ஒன்னே சேரும்னே. அவன் என்னைய பார்த்து சொன்னா, உன் காசு தான் கீழே விழுந்துருச்சு, எடுத்து கொடுத்தோம்னா எல்லாம் பழனிக்கு தானே பாத யாத்திரை போவான். நான் ஒருத்தன் தான் பழனிலேருந்து தேவகோட்டைக்கு பாத யாத்திரை போனாலும் பஞ்சாமிரதத்துக்கு வழியில, டீக்கு வழியில், காப்பி ஒன்றும் இல்லை. வாழ்க்கையில் நம்ம சிக்கல் பண்ணால் நம்மளுக்கு சிக்கல் வரும். ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். ஒரு காலத்தில் இந்த மெயின் ரோட்டில் பைக்கில் போகிறவன் கோயில் கோபுரத்தை பார்த்தா பைக்கை ஸ்டாண்டு போட்டு நிப்பாட்டிட்டு கையெடுத்து கும்பிட்டான். ஆத்தா, என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் ஊர் நல்லா இருக்கணும், என் மக்கள் நல்லா இருக்கணும் கும்பிட்டான். இப்பெல்லாம் அவசர உலகம். எவனுமே பைக்கை நிப்பாட்டிட்டு சாமி கும்பிட மாட்டான். ஒத்த கையில் பைக்கை ஓட்டிக்கிட்டே இங்கேருந்து மாரியம்மா கிசுறான். மாரியம்மா சேலம் போகிறேன், ஒரு ரூபா போய் உண்டியல் போட்டா லேட் ஆயிருமா, அவசரமா போறாராம். 1 ரூபாய் இங்கேருந்து சுண்டி விடுறாரு. மாரியம்மா தான் எடுத்துக்க, டேக் இட். மாரியம்மா ரிட்டர்ன்ல ஒரு சுண்டுது. அண்ணன் பைப்பாசில மல்லாக்க படுத்து கிடக்கிறாரு. நெத்தியில போய் 1 ரூபா ஓட்டுது. தெய்வத்தை தெய்வமாக பார்க்க வேண்டும். தெய்வத்திட்ட நம்ம வேலை காட்டணும்னா தெய்வம் நம்மகிட்ட வேலையை காட்டும். இதான் உண்மை. பாருங்க, எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கூட்டம், மக்கள் அலைவல்லம்னு அப்படி கூடி இருக்காங்க. நேற்று இருந்ததே 300 பேர் தான். 300 பேர்ல பட்டிமன்றம் தான். வணக்கம்னு ஒருத்தன் முன்னாடி குதிச்சு வந்தான். இந்த 100 ரூபா அன்பளிப்பு அப்படின்னா, உன் பேரு என் பேர் எல்லாம் சொல்ல வேணாம் பேசு அப்படின்னா, திருப்பி 1/2 மணி நேரம் ஆச்சு. அதே ஆள் இங்கிட்டு இருந்து பூந்து வந்துட்டான். மறுபடி ஒரு 100. வேற யாரும் இல்லை, அதே ஆள் தான் வந்தான். மறுபடி இங்கிட்டு இருந்து அதே ஆள் வந்தான். 50 ரூபா கொடுத்தான். பட்டிமன்றம் 3 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. அவன் மட்டும் வீட்டுக்கு போகலையாடான்னு கேட்டேன். போதையில் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், திருப்பி தந்துரு. என் பொண்டாட்டி திட்டுவா, திருப்பி தந்துரு அப்படின்னா. நான் என்னடா பண்ணுறதுன்னு 10 ரூபா எடுத்துக்கிட்டு 240 கொடுத்துரு, அப்போ தான் என் பொண்டாட்டி வீட்டுக்குள்ளே விடுவான்னா. அப்படிலாம் இல்லாமல் எவ்வளவு பிரம்மாண்டமான மக்கள் இருந்தாலும் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் பெருமை சேர்க்கின்ற வகையிலே கொஞ்சம் கூட சலசலப்பு இல்லாமல் நிற்கிறாங்க பாருங்க. இதுக்கு நம்ம டீமெல்லாம் கைதட்டல் கொடுங்கய்யா. இதாயா ஒரு கிராமம்னா அப்படி கட்டுக்கோப்போடு இருக்கணும். இதான் மனித இயல்பு, அப்படி தான் இருக்கணும். அப்படி ஐயா அப்படி பொறுப்பாக நடத்துறாங்க, அப்படிதான் இருக்கணும். இது மாதிரி தான் இருந்தால் எங்களுக்கு மிகப்பெரிய நிறைவாக இருக்கும். நல்ல சந்தோஷமா இருக்கிறாங்க. இதில் 2 அணியாக வந்திருக்காங்க. ஆண்களின் உழைப்பு தான் அப்படின்னு பேசுறதுக்காக 3 ஆண்கள், பெண்களின் பொறுப்பு தான் பேசுறதுக்காக 3 பெண்கள் வந்திருக்காங்க. இதில் ஆண்களுடைய உழைப்பு தான் என்ற அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்கப்போது யார் புகழ், சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ், கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லுமுள்ளு புகழ், ஜெயா தொலைக்காட்சியினுடைய காமெடி கிளப் புகழ், பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வலம் வரக்கூடிய, கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்துக்கும் பெருமை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய, உலக தமிழர்களின் நெஞ்சமெல்லாம் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய, விவசாயிகளுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரே பேச்சாளராக வலம் வரக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைது. ஆசைய காதில் தூது விட்டு, ஏண்டா ஒரு ஆம்பளை எழுப்பி விடுறேன், லேடிஸ்க்கு போடுற பாட்டு போடுறேன், நீனும் வெக்கம் இல்லாமல் டான்ஸ் ஆடிக்கிட்டு வர்ற, நல்ல எஃபெக்ட்டுப்பா. அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் சேலம் வைசியா கல்லூரியிலே ஏறக்குறைய 18 ஆண்டு காலம் பணியாற்றி தன்னுடைய திறமையின் காரணமாக மாலத்தீவில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியிலே கணிப்பொறியியல் துறை தலைவராக பணியாற்றி தற்சமயம் 6 மாத விடுமுறைக்கு வந்திருக்கக்கூடியவர். கணிப்பொறியியல் துறையிலே சமீபத்திலே டாக்டர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி டாக்டர் பேராசிரியர் அபு அவர்கள் வந்திருக்காங்க. நல்லவர்கள். பெருந்துறை கொங்கு பள்ளியிலே முதுகலை தமிழாசிரியராக ஏறக்குறைய 20 ஆண்டு காலமாக பணியாற்றி தன்னிடம் படிக்கக்கூடிய பிள்ளைகள்
12ஆம் வகுப்பு பொதுத் தேர்விலே மாநில அளவில் முதல் 10 இடங்களை பெறுகின்ற அளவுக்கு மாணவர்களை உருவாக்கக்கூடியவர். அவரிடம் படிக்கின்ற பிள்ளைகள் ஈரோடு மாவட்டத்திலேயே முதல் இடத்தை பெறுகின்ற அளவுக்கு மாணவர்களை உருவாக்கக்கூடிய, நல்ல தமிழ் உச்சரிப்போடும் நல்ல தமிழ் ஆளுமையோடும் பேசக்கூடிய, சென்ற ஆண்டு தமிழக அரசினுடைய நல்லாசிரியர் விருதை பெற்றிருக்கக்கூடிய அருமை தம்பி பேராசிரியர் கோப்பா ரவிக்குமார் அவர்கள். பேராசிரியர் அறிமுகப்படுத்தின சொப்பன சுந்தரி பாட்டை போடுறாயா? இப்ப சொப்பன சுந்தரி யாரு வச்சிருக்கா? அது வச்சிருந்த காரை யாரு வச்சிருக்கா? பெட்ரோல் யாரா போடுறது? எப்படி ஆளுகளை பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்கோம் பாருங்க. இல்லை இல்லை, பெண்களின் பொறுப்பு தான் என்று அன்னைக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர். நம்மளுக்கு ஆந்திராக்காரன் தண்ணி தர மாட்டான், கேரளாக்காரன் தண்ணி தர மாட்டான், கர்நாடகக்காரன் தண்ணி தர மாட்டான். எப்போ போனாலும் தண்ணி தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான். அப்பா வேணுமா, புல்லா வேணுமா, எல்லாம் கொடுக்குறான். பாண்டிச்சேரியில் யார் யாரா குப்புற விழுந்து கிடக்கிறான்னு பார்த்தா தமிழ்நாட்டிலேருந்து போனவனா தான் இருக்கான். ஏன்டா படுத்துட்டேன், விலை குறைச்சு நான் இங்கே சாப்பிட்டு விட்டேன் எப்படிங்கிறான். அங்கேயும் போய் நம்மளால் நல்ல சரக்கா வாங்கி அடிக்கிறான், மானிட்டரை குடிச்சிட்டு தான் மல்லாக்கப்படுத்து கிடக்கிறான். இப்படி பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கக்கூடிய மெகா தொலைக்காட்சியிலே ஒரு கலக்கக்கூடிய, நாளை மகளிர் தினத்தை முன்னிட்டு ராஜ் தொலைக்காட்சியிலே ஸ்டார் ஸ்பீக்கராக பேசியிருக்கக்கூடிய எங்களுடைய பட்டிமன்ற யூடியூப் சேனலில் ஏறக்குறைய 40 லட்சம் ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வந்திருக்காங்க. நல்லா கேட்கிறோம். உங்களுக்கு வாசிக்க தெரியும், அடுத்த வரி எனக்கு தெரியாதியா? நானே 3 வரியை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன், அப்புறம் மாட்டி கொடுக்குறான். நடுவுல உட்கார்ந்துருக்க அம்மா தான் நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஆளு. பழைய பாடல்களை அவ்வளவு தத்ரூபமா பாடுவாங்க. பழைய படத்துல நடிச்ச நடிகர்லாம் இப்ப இல்ல, இறந்துட்டாங்க, செத்து போய் மேல போயிட்டாங்க. பழைய படத்துல இயக்குனவங்களும் இப்ப இல்ல, இறந்துட்டாங்க. பழைய படத்துக்கு இசையமைச்சவங்களும் இப்ப இல்ல, இறந்துட்டாங்க. இப்பொழுது இவர் ஒருவர் தான் உசுரோடு இருந்து கொண்டிருக்கிறார். விரைவில் எதிர்பார்க்கிறோம் இவருடைய பாடல் வெளிவர. அந்த அளவுக்கு சிறப்பா பாடக்கூடியது அந்த அம்மா. அந்த அம்மா பாட்டை கேட்டீங்கன்னா, அன்னைக்கெல்லாம் பஸ் டிரைவர் அந்த அம்மா பாட்டை கேட்டு குளத்துல இறக்கிட்டான் வண்டியை. அப்படி அவருடைய ரசனையில மயங்கிட்டேன் அப்படின்னா. இந்த அம்மாவை சாதாரணமா நினைக்காதீங்க. சென்னையில ஒரு தனியார் பள்ளியில மியூசிக் டீச்சரா இருக்காங்க, இசை ஆசிரியரா இருக்காங்க. இந்த கொரோனா காலத்துல அந்த அம்மாவுக்கு சம்பளம் கொடுக்கல அந்த கம்பெனிக்கு. அந்த ஸ்கூல்காரன் நம்ம மஞ்சுநாதன் தான் தன்னுடைய பெரும் முயற்சியால திருப்பூர்ல ஒரு பெரிய பனியன் கம்பெனி, 400 கோடி சொத்துள்ள பனியன் கம்பெனியில இந்த அம்மாவை மேனேஜரா சேர்த்து விட்டாங்க. ஒரு பெண்ணாக இருந்தாலும் அந்த மிகப்பெரிய கம்பெனியவே நிர்வாகம் பண்ணி இப்ப கம்பெனியை மூடிட்டாங்க. அவ்வளவு ஒரு ராசியான ஆளு. அந்த ஓனர் அடுத்த கம்பெனியில போய் பனியனுக்கு பிசிறு வெட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா பாருங்க. இந்த தீபாவளி டயத்தில் இந்த அம்மா திருப்பூர் பக்கம் போயிருக்கு. அந்த ஆள் தோல்ல பனியனை போட்டு வித்துக்கிட்டு தெரிஞ்சிருக்கான். மேம்பாலத்துல போகையில அவன் கீழே போயிருக்கான். அந்த அம்மா இங்க இருந்து கத்திருக்கு, ஓனர் அப்படின்னு இருக்கு. சைத்தான் இங்கேயும் வந்துட்டியான்னு பனியனை தூக்கி வீசிட்டு எல்லாத்தையும் கலட்டி போட்டுட்டு ஆந்திரால போய் இப்ப முறுக்கு புடிஞ்சு வித்துக்கிட்டு இருக்கான். அவ்வளவு ஒரு ராசியான ஆளு. எங்க கம்பெனி ஓனர் நம்ம மஞ்சுநாதன் தான். உங்கள் தகவலுக்காக சொல்றேன். சென்னையிலிருந்து வந்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை சகோதரி இனிமை பாடகி சென்னை ராணி குமார் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைது இருக்கும். என்னடே அது சின்ன பொண்ணாடா, நல்லா பாடுற முறைப்படி உனக்கு சின்ன மாமியா முறை வேணும்டா. ஓ வயசுல அந்த அம்மாவுக்கு 2 புள்ள இருக்குடா. இந்த அம்மாவும் சின்ன பொண்ணு தாங்கவும் முந்தானை எடுத்து வர்ற ஐப்பசி வந்தா ஓஏபி வரப்போகுது. என்ன டை அடிக்கிற அவ்வளவு கருன்னு இருக்கு, என்ன காரணம்? எதையோ கலக்கி அடிக்கிற போல அடி. அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர், பேராசிரியாக பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடியவர், கோவையிலே ஒரு கல்லூரியிலே மகளிர் கல்லூரியிலே தமிழ்துறை தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர். இது போன்ற இரவு நேர பட்டிமன்றங்களில் தமிழை பேசி தன்னுடைய தமிழ் பேச்சு ஆற்றலால் உலகம் பூராம் இருக்கக்கூடிய ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை சகோதரி கோவை பேராசிரியை கனிமொழி அவர்கள் வந்திருக்காங்க. நல்லவர்கள். அடியா தாடி அடியாடா, அது புருஷன் வந்தா தெரியும் உனக்கு. அடியே ஆத்தாடிதான் செவ்வியரே 2 கொடுப்பான். ஆளை பார்த்து இடப்படா, புருஷன் எப்படி இருப்பான்? அவன் ஆள் முரட்டாளு, பாகான ஆலமரம் மாதிரி வந்து நிற்பார். அந்த ஆளு கொஞ்சம் உஷாராரு. நம்மளுக்கு கீபோர்டு இசைக்கு வந்திருக்கக்கூடியவர் மிகப்பெரிய இசை சாம்பவான் ஏஆர் ரஹ்மானுடைய இசைக்குழுவிலே 7 ஆண்டு காலம் முயற்சி பண்ணாரு. உள்ளே விடலை, கேட்டிலே உட்காந்துருந்தேன். விடுங்க சார் உள்ள போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு. 7 வருஷமா உள்ள விடலை.
அப்புறம் சென்னையில் லட்சுமண் சுருதியில் 3 வருஷம் உள்ள விடலை. கடைசியில் திண்டுக்கல் அங்கு அலைஞ்சான். அங்கே அலையாதரா இங்கு வாடான்னு சொல்லி கூட்டியாந்து உட்கார வச்சிருக்கான். பாசத்துக்குரிய அருமை தம்பி தேனி அக்காடு உமாநாத் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. உமாநாத்துங்கிறது அவங்க அப்பா அம்மா வச்ச பேரு, அக்காடுங்கிறது ஒரு 140 ரூபா கொடுத்து வாங்கின பட்டம். புரிஞ்ச ஆளுகளுக்கு புரியும். மூடி சுத்தினதுனால தம்பி ஊரா சுத்திக்கிட்டு இருக்காப்புல. நல்ல பையன். நேற்று அவங்க ஊர்ல தான் பட்டிமன்றம். அந்த ஊர்ல காலடி எடுத்து வச்சேன். வீட்டை விட்டு வெளியில வரல. நிகழ்ச்சிக்கு நேரடியாக வந்தான். நல்ல பையன், அருமையான குணமனமான ஆள். மாமியா விட்டு சொத்து உனக்கு தாண்டா. எங்களுக்கு ரிதம்பேடைசிக்கு வந்திருக்கக்கூடியவர், ரிதம்பேடு வாசிப்பதில் தமிழகத்திலேயே டாக்டர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய டாக்டர் செல்வராஜ் அவர்கள். நீங்க நினைக்கலாம் காசு வாங்குறக்கா டாக்டர் இன்ஜினியர்லாம் சொல்லுவாங்க எவ்வளவு இருக்குன்னு. 2 நிமிஷம் அவர் திறமையை காட்டுவார். கைதட்டல் உங்கள்கிட்ட இருந்தே வரும் பாருங்க. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். ஆர்கெஸ்ட்ராவில் 20 பேர் வாசிக்கக்கூடியதே 2 இசைக்கலைஞர்கள் வாசிச்சிருக்காங்க. நாங்க பேசுறதும் பாடுறதும் உங்களை வந்து சேருதுன்னா அதுக்கு ஒரே காரணம் அருமையான ஆடியோ மைக் சிஸ்டம். ஆடியோ பேர் என்னன்னு? அம்மன் ஆடியோ. நல்லா இருக்குனே. கல்யாணம் ஆயிடுச்சானே? ஆச்சா ஆகலையா? ஏன் சந்தேகமாவே சொல்ற? ஆயிடுச்சா? ஆயிமா சிரிக்கிற? சரி ரைட்டு ஓகே. வீட்டுக்காரம்மா விட்டு வந்துட்டா நம்ம ஹோட்டலில் இருக்க வேண்டியதானே. நம்மளுக்கு 6 வருஷமா ஒரு பையன் மைக் செட்டு போட்டான். ஓகே நன்றி. டேய் உனக்கு கொடுப்பா வாடா. எங்க போற? இப்ப உனக்கு கொடுக்கலைங்க போய் கேட்க போறாங்க அவர்கிட்ட. எனக்கு கொஞ்சம் தாங்க 50 ரூபா கொடுப்பாங்கயா. இரியா இருக்கு 50 ரூபா கொடுத்துருக்காப்புல. நானும் தானே சேர்ந்து வச்சு எனக்கு 25 கொடுன்னு வாங்க போறாங்க. இங்க என்ன பழக்கம் தெரியலையே. தருவாங்கடா. உட்காரு உட்காரு உட்காரு. தருவாங்க உட்காரு. தருவாங்க உட்காரு. பதறாத. உண்மையிலே இந்த நிகழ்வுக்கு
அனுமதி கொடுத்து பாதுகாப்பு நல்கி கொண்டு இருக்கக்கூடிய காவல்துறை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்திலே நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி, எங்களை வீடியோ எடுத்து கொண்டு இருக்கக்கூடிய கிராமத்து பட்டாதாரி யூடியூப் சேனலுக்கும் கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனலுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி, நாளைக்கு நம்ம ஊர் பட்டிமன்றம் யூடியூப்ல ஏற்றிடுவோம். உங்கள் முகங்கள்லாம் அதில் வரும். அந்த அளவுக்கு தான் எப்போதுமே சிறப்பு செய்வோம். கிராமத்து பட்டாதாரி யூடியூப் சேனல் தான் இன்னைக்கு நம்பர் 1ல் போய்கிட்டு பல லட்சம் ரசிகர்கள் பெற்று பணம் வந்துக்கிட்டு இருக்கு. இவர் ஆரம்பித்தவர் அப்படியே இருக்கார். அப்படி இருக்கட்டும். இப்பொழுது முதல் விவாதத்தை தொடங்குவதற்காக ஆண்களின் உழைப்புத்தான் என்ற அணியை துவங்கி வைத்து பேச பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை மஞ்சுநாதன் அவர்களுக்கு முன்பாக பேராசிரியர் அபு அவர்கள் வருவார்கள். உட்காரு கொஞ்ச நேரம், என்ன அவசரம்? இப்ப உண்மையிலே சில ஊர்ல எல்லாம் நிகழ்ச்சியை துவங்கி வச்சுட்டு விழாக்குழு போயிடுவாங்க. ஆனா நிகழ்ச்சியை துவங்கி வச்சுட்டு அதை ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க கவுண்டரையா. உண்மையிலே உங்களுக்கு கோடான கோடி புண்ணியம்யா. அப்படிதான் இருக்கணும், ரசிக்கணும். சிலர்லாம் ஆரம்பிச்சு வச்சுட்டு நான் கோயிலில் இருக்கேன், அவங்க அங்கே வரைச்சல காசு வாங்கன்னு போயிடுவாங்க. அப்படிலாம் இல்லாம இப்படி சிரிக்கணும்யா. இதான் எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஹலோ ஹலோ சே வந்தாய தாயே வாமகன் என்றாயே தந்தாய நாவில் சரம் சரமாய் தமிழ் பாடல். உன்னை மறப்பேனா உன்னை பாடாதிருப்பேனா, என்னைத்தான் எரித்தாலும் எரிகின்ற நெருப்பிலே உன்னைத்தான் காணும் உலகம் தமிழ் தாயே. வள்ளுவன் வாக்கினிலே பிறந்த கம்பன் கைகளிலே தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய், விண்ணுக்குள் மலையாய் மண்ணுக்குள் நீராய், உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய், நமக்குள் நாம விற்றிருக்க, நமக்குள் முத்தாக பிறந்துட்டு சத்தாக விழுந்துட்ட ஹலோ தமிழுக்கு என் கரம் சிரம் தாழ்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். ஆஹா, தமிழுக்கு வாழ்த்து சொன்ன கை தட்டின அந்த 3 பேருக்கு நன்றி. கையை தட்டாம உட்கார்ந்து நன்றி. நல்லா ஜோரா ஒருத்தர் கை தட்டி வைங்க, ஒன்னும் வஞ்சனையே வைக்காதீங்க. மத்தவங்க எல்லாம் கை தட்டிலாம் அவங்க இங்கிலீஷ் மீடியம் போல இருக்கு. அதுலயும் நம்ம சின்னப்பம்பட்டி பெண்கள் தாய் குழுங்களுக்கு நல்ல ஒரு டிப்ஸ் சொல்லிட்டு போறேன். தம்பி இருக்க பெண்கள் நத்தியாம்பட்டி பாப்பம்பட்டி கிராமம் நத்தியாம்பட்டின்னு போட்டுருக்கு நோட்டீஸ். மஞ்சுநாதன் தான் சொன்னாரு சின்னப்பம்பட்டி. அவர் சொல்லத்தான் செய்வார். நோட்டீஸ்ல என்ன இருக்கோ அதான் நம்ம சொல்லணும். நிஜமாவே சொல்றேன். இங்க இருக்கிற தாய் குழுங்களுக்கு நல்ல ஒரு டிப்ஸ் சொல்லிட்டு போறேன். இங்க இருக்க பெண்கள் நீங்க நல்ல கை தட்டினீங்கன்னா நிறைய முடி வளரும். அங்க பாருங்க, இருட்டுல ஒரு அக்கா தட்டி பார்த்துட்டு உடனே இழுக்குது. உடனே எப்படி வளரும்? ஒரு 4 நாள் கழிச்சு போய் கண்ணாடியில பாருங்க, அது பாட்டில் வளர்ந்துருக்கும். அங்க ஒரு அக்கா தட்டிட்டு இழுத்தாங்க, கையோட வந்துருச்சு. சௌரி முடி வளரும். பாத்தீங்களா? அது வளராதுக்கா. ஆனா வாயெல்லாம் பல்லு வரப்பெல்லாம் நெல்லுங்கிற கதையா ரொம்ப அழகா ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் அதுலயும் குறிப்பா எனக்கு நம்ம ஊர்ல ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? என்ன சிறப்பு? இந்த அற்புதமான பட்டிமன்றத்துல நடுவுல தாய் குழுங்களை நிறைய பேரை உட்கார வச்சுட்டு ரவுண்டு கட்டி நம்ம ஆண் சிங்கங்கள் இருக்காங்க. ஆண்களின் உழைப்புன்னு நாங்க பேச வந்திருக்கோம்ல, நடுவுல பெண்களை உட்கார வச்சுட்டு ஆண்கள் சுத்தி நிக்கிறது காரணம் என்ன தெரியுமா? என்ன? ஒரு திருவிழான்னு வந்துட்டா நாங்க ஜாலியாவும் இருப்போம், எங்க ஊர் பெண்களுக்கு வேலையாவும் இருப்போங்கிறது நிரூபிக்கிறதே எங்க ஆண்கள் தாங்க. அங்க பாத்தீங்களா கைத்தறல் எப்படி வருது பாத்தீங்களா? நிஜமாவே எவ்வளவு அற்புதமா ரசிக்கிறாங்க. அதுலயும் நிஜமாவே இந்த மேடையில உங்களுடைய ஒரு பெருமையை சொல்லணும் நடுவர். சொல்லியா அதை சொல்லாம போனா நல்லா இருக்குமா? ஆண்களுடைய உழைப்புன்னு எங்களுக்காக தீர்ப்பு சொல்ல தேவக்கோட்டையில இருந்து வந்திருக்க நடுவர் நீங்க. உங்களுக்கான ஒரு நல்ல செய்தியை இந்த மேடையில சொல்ற, கேட்காமலே கை தட்டு வரும் பாருங்க. இப்ப நம்ம ஆலயம் இருக்கு. இந்த மேடையில தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர் நீங்க 6 பேத்தையும் சொன்னீங்கல்ல, நாங்கெல்லாம் சைடுல பிளாஸ்டிக் சேர்ல உட்கார்ந்துருக்கோம். நடுவர் நீங்க கம்பீரமா நடுவுல உங்களுக்காகவே விழாக்குழு ஒரு ஸ்பெஷல் சேரை கொண்டாந்து போட்டு ஸ்பெஷல் சேர் தான்டா. ஆமா, தூசியை பூரா துடைக்காம வச்சிருந்திருக்காங்க. பூரா குப்பை பூரா பின்னாடி ஒட்டி உட்கார்ந்துருக்காங்க. அப்படி சொல்லாதீங்க. உங்களுக்காகவே ஒரு ஸ்பெஷல் சேரை கொண்டு வந்திருக்காங்க. இந்த சேர்ல நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. இந்த போக்கஸ் லைட்டுக்கும் இந்த டெக்கரேஷனுக்கும் இந்த சீரியல் பல்ப் செட்டிங்க்கும் இந்த சேர்ல நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. உங்களுக்கு எய்தாப்புல இவ்வளவு தாய் குளங்கள். இத பாக்குறப்ப உங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி இருக்கு? 2 மாச கர்ப்பிணிக்கு வளகாப்பு பண்ற விழா மாதிரியே இருக்குங்க. அவ்வளவு ஆனந்தமா இருக்குங்க. அந்த சேர் தான் போல இருக்குடா. அந்த சேர் ஆமா, வந்து உட்கார்ந்ததுல இருந்து கை நமனமன்னு அரிக்குது. பாத்தீங்களா? அது பாருங்க, இந்த வளகாப்பு இருக்கு பாருங்க. இந்த வளகாப்புங்கிறது ஆண்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய ஒரு விழா. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? வளகாப்பு போடும்போது என்ன பண்றாங்க? அந்த பிள்ளைக்கு பட்டு சேலை கட்டி இது மாதிரி ஒரு சேர்ல உட்கார வச்சு 10 வகையில சாதம் படைக்கிறான். தக்காளி சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம், புதினா சாதம், இத்தனை சாதம் படைச்சு வச்சு அந்த பொண்ணு கை நிறைய வளையெல்லாம் போட்டு விட்டு அந்த பொண்ணு கன்னத்துல சந்தனம் குங்குமம் எல்லாம் தடவி அந்த பொண்ணு கையில 50 ரூபா 100 ரூபா காசு வச்சு கொடுக்குறானே. சரி, அதுக்கு காரணமான மாப்பிள்ளக்காரன் ஓரத்துல நிக்கிறான். அவனுக்கு 10 ரூபா காசு கொடுத்துருக்கானா இது வரைக்கும்? சபாசர மாப்பிள்ள 10 மாதத்துல ரெடி பண்ணிட்டு 70 ரூபா கட்டிங் சாப்பிட்டு அனுப்பலாம்ல. வர்றேன் போறேன் சாப்பிட்டு போறான், கல்யாணம் பண்ண பரதேசி மாதிரி நிக்கிறான்.
இதாண்டா வாழ்க்கையில அந்த ஆண்களுக்கான உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கலையே, அதை வாங்கி கொடுக்கத்தான் நாங்க 3 பேர் இந்த மேடைக்கு வந்திருக்கிறோம். அந்த அங்கீகாரத்தை தயவு செஞ்சு தீர்ப்புல கொடுத்துருங்க. அதுலயும் பாருங்க, நாங்க எவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கோம், 3 பேர் எவ்வளவு அழகா உட்கார்ந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? இதுதான் சொல்றது, ஆண்கள் பூரா உழைக்கிறோம், பெண்கள் பூரா உட்கார்ந்து குடிக்கிறாங்க. அததாங்க நாங்க சொல்ல வந்திருக்கோம். அதுலயும் நிஜமாவே சொல்ற நடுவர்ல இவ்வளவு பேர் கூடி இருக்காங்கல்ல, நத்தியாம்பட்டின்னு வேற சொன்னீங்க. ஏன்ட்ட இந்த மக்கள்கிட்ட கைதட்டு வாங்குறதுக்கு ஏன்ட்ட ஒரு டிப்ஸ் இருக்கு. என்ன? எனக்கு பேரே பஞ்ச் அப்படின்னு தான் பேர். ஏன் நீ பஞ்சவர்ணம் புருஷனா? அப்புறம் ஏன் பொண்டாட்டி என்ன பண்றது? பஞ்சு டைலாக் ஊரு பூரா பேசிய பழக்கப்பட்டவன். அதனால இந்த ஊரை பாராட்டி, நத்தியாம்பட்டியை பாராட்டி ஒரு பஞ்சு டைலாக் சொல்றேன். ஆண்கள் பெண்கள் வித்தியாசம் இல்லாம கைத்தட்டல எப்படி மேடைக்கு வரும் பாக்குறீங்களா? தனுஷ் நடிச்ச படம் குட்டி. இன்ட்ரெஸ்டுக்கு தமிழ்ல பேர் வட்டி. கல்யாணமான பெண்கள் கால்ல போடுறது மெட்டி. கைய தட்டி நிகழ்ச்சியை ரசிக்கிற ஒரே பட்டி தமிழ்நாட்டுல நம்ம நத்தியாம்பட்டி நடுவர்ல. கொஞ்சம் பேர் கைதட்டுறாங்க, இதுலயும் கொஞ்சம் பேர் கைதட்டல. ஏன்? அவங்க எல்லாம் வெளியூர்ல இருந்து வந்து வேடிக்கை பார்க்க வந்திருக்காங்க. அதுலயும் பாருங்க, இந்த பாருங்க, எங்க ஆண்களுடைய உழைப்பை பேச வந்திருக்கோம்ல, எங்க ஆண்களுடைய சிறப்ப ஒரு பஞ்சு ரிலாக்ஸ் சொல்றேன். கைத்தட்டல அப்படியே செகண்ட் கியர் போட்டு செகண்ட் ஃப்ளோர் வரும் பாக்குறீங்களா? சொல்லியா பாப்போம். டீ கடையில ரொம்ப நாளா தொங்குற பண்ணும், எங்க ஊர் பசங்களை பார்க்காத பொண்ணும் நல்லா இருந்ததா சரித்திரமே கிடையாது, சரித்திரமே கிடையாது. ஆஹா, எப்படி கிளாப் அடிக்கிறாங்க. இந்த ஊரை பாராட்டுறேன், இந்த இளைஞர்களை பாராட்டுறேன், இவ்வளவு சோக்கா கைத்தட்டல் கொடுக்கறாங்களே. வெள்ளந்தியா தீர்ப்பு சொல்ல உட்கார்ந்து இருக்க நடுவர் உங்களை பாராட்டி ஒரு பஞ்சு ரிலாக்ஸ் கொடுக்க போறேன். என்ன பாராட்டி? அதுக்கு தான் கைத்தட்டு கேட்காமலே வந்து குவிய போகுதுங்க. எங்க தட்டு இப்ப ஆலயத்துல என்ன இருக்கும்? ஆலயத்துல சாமி. இத வச்சு சொல்லட்டுமா? ஆலயத்துல இருக்கிறது சாமி, ஐயர் ஆத்துல இருக்கிறது மாமி. நீளமான கடல்ல வர்றது சுனாமி. சுவாமி நித்யானந்தாவோட ஒட்டுமொத்த சொத்துக்கு நடுவர் தான் பினாமி. நீங்க எத்தனை பேர் வேணாலும் வாங்க பண்ணுங்க. ஆண்களுடைய உழைப்புக்கு ஈடு என்ன ஆகுமாங்க நான் கேக்குறேன். அதுல இவ்வளவு மக்கள் உட்கார்ந்து இருக்காங்களே, எனக்கு ஒரு சின்ன ஆசை தான் நடுவர். என்ன ஆசை? ஆண்களின் உழைப்பா அப்படின்னு கேட்டு உண்மையை சொல்றதுக்கு 3 ஆண்கள், பெண்களுடைய பொறுப்பேன்னு பொய் சொல்றதுக்கு 3 பெண்கள், நடுவுல தீர்ப்பு சொல்ல நீங்க வந்திருக்கீங்க. உங்களை நடுவராச்சு இங்க இருக்கிற ஆடியன்ஸ்க்கு ஒரு போட்டியை வச்சு நான் தலைப்புக்குள்ளார வரேன். ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார்ந்து இருக்காங்கல்ல, ஃபர்ஸ்ட் லேடிஸ் ஃபர்ஸ்ட். ஓகேவாக்கா? தாய் குளங்கள் ஃபர்ஸ்ட். ரெடி 1 2 3 அப்படின்னு சொன்ன இங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் பலமா கை தட்டணும். அதுக்கு அடுத்து 1 2 3ன்னு சொன்ன நம்ம ஆண் சிங்கங்கள் கை தட்டணும். மேடையில ஆண்களா பெண்களா தான் போட்டி, உங்களுக்கு அதான் போட்டி. இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு சத்தியமா சொல்றேன், ஒரு கல்லூரியில பேராசிரியர், அது இங்க இல்ல, மாலத்தீவுல வேலை பார்க்கிறேன், மாசம் 4 லட்சம் ரூபாய் சம்பளம். இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு என்னோட 1 மாச சம்பளத்தை இதே மேடையில எங்க நடுவர் கையால உங்களுக்கு கொடுக்காதனால அவர் போட்டுக்க பிரேஸ்லெட்டையும் மோதிரத்தையும் கழட்டி உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போறேன்க்கா. ஆமாடா, இங்க கொடுத்து விட்டு நான் சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து கிடப்பேன்டா. அதுக்கு தான் ஐடியா பண்ணி போட்டி வைக்கிறாங்கடா. ரெடியா இருக்கீங்களா? லேடிஸ் ஃபர்ஸ்ட். ஓகேவாக்கா? ரெடி 1 2 3. நீங்க ஆமா கை தட்டுறியா? நீங்கள் லேடிஸா? ஆதார் அட்டை வச்சிருக்கியா? அப்பதான் நம்புவேன். கேளுங்க சார். அது ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, யாரெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் பட்டிமன்றம் முடிஞ்சு போய் உங்க வீட்டு ஆதார் அட்டையை எடுத்து பாருங்க, உங்க கருவம் பூரா கலைஞ்சிரும். ஆதார் அட்டை எடுக்கும்போது பள்ளிக்கூடம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, நாளைக்கு நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துல ஆதார் அட்டை எடுக்க வராங்க, பெண்கள்லாம் வந்துருங்க. இந்த பெண்கள்லாம் அடியே நம்ம ஊருக்கு ஆதார் அட்டை எடுக்க வராங்களாம் அப்படின்னு பட்டு சேலை கட்டி பவுடர் அடிச்சு பூ வாங்கி வச்சு ரெட்டை வடம் செயின் போட்டு போய் உட்காரும். அவன் உட்கார்ந்தவொடனே எடுத்தாச்சு போமான் இருப்பேன். என்னடா ரெடி ஸ்டெடிலான்னு சொல்லாம எடுத்து போட்டங்கிறாங்க அப்படின்னு பார்த்தா 1 வாரம் சென்று போஸ்ட் ஆஃபீஸ்ல வரும் ஆதார் கார்டு. அதை வாங்கி பாத்தீங்கன்னா சாத்தி வச்ச பொண மாதிரியே எடுத்து அனுப்பியிருப்பாங்க. பாத்தீங்களா? இதான் நம்ம வாழ்க்கை. ஆனா நிஜமா நடுவர்ல ஆண்களுடைய உழைப்புக்கு ஈடு என்ன இருக்காது. இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப ஆண்களை பாக்குறீங்களா? அதெல்லாம் நீங்க இன்னொரு விஷயம் கவனிச்சீங்களா? பெண்கள் பூரா கை தட்ட சொன்னா ஒரு பேத்தி தட்டாம உட்கார்ந்து இருந்தது. அவங்க பாட்டி பக்கத்துல இந்தாடி தட்டுடி தட்டுடி, நடுவரோட மோதிரத்தை தரணா தட்டுடி. ஆனா நீங்க என்னதான் சொல்லுங்க, பெண்கள் கையை எதுக்கு நம்ம பயன்படுத்துவாங்க? குழந்தைக்கு ஆய் கழுவி விடுறது, மூக்கு சளி செஞ்சுறது, புளிய கரைக்கிறது, புருஷனை போட்டு அடிக்கிறது, இதுக்குதான் பயன்படுத்துவாங்க. ஆனா எங்க ஆண்கள் அப்படி இல்ல. பங்காளா ரெடியா இருக்கீங்களா? பவரை காமிச்சிருமா? ஆண்களுடைய உழைப்பு உங்களுடைய கை தட்டல்ல நமக்கு தீர்ப்பு வரணும். ஓகே, ரெடி 1 2 3. அட்ரா 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 5 5 10 ஆண்களுடைய உழைப்புனால கெத்துங்கிறத அப்படி ப்ரூவ் பண்ற கூட்டங்க. நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேங்க, பெண்களுடைய உழைப்புன்னு சொல்றாங்கல்ல, கட்டுற புருஷனுக்கு ஃபர்ஸ்ட் வாய் குருசியா சமைச்சு போடுறீங்களாமா நீங்க? அப்படி கேளியா? அன்னைக்கு நிகழ்ச்சி லேட் ஆச்சு சார். என் பொண்டாட்டி சொன்னா, அடியே பட்டிமன்றம் போறேன் 2 சப்பாத்தி சுட்டுவான்னு கொண்டு வந்து குடுக்கறா, பிக்கிறேன் பிக்க முடியலக்கா. சத்தியமா நம்ப மாட்டீங்க, சப்பாத்தில ஒத்த காலை வச்சு கைய வச்சு இழுக்கிறேன், பிக்க முடியல. கோவம் வருமா வராதா? என்னாடி சப்பாத்தி இது? இப்ப உள்ள வந்தா பிச்சு விடும் பிச்சுக்கிற சமயக்கட்டுல இருந்து சொல்றேன்.
நான் சுட்ட சப்பாத்தியே பிக்க முடியல, என்ன பிக்கிறாராம், போயா வேலை பார்த்துக்கிடுங்கிற ஐயா. இப்படித்தாயா ஆ. நேத்து ஏன் பொண்டாட்டி டிவி பாத்துக்கிட்டு இருந்தா. சரி, அடியே தோசை சுட்டு கொண்டாடிக்கிறேன், ம். கொண்டாந்து வைக்கிறா, பிக்கிறேன் பிக்க முடியல சுடுது, ஆ. பிக்கிறேன் பிக்க முடியல சுடுது. ஆ. என்னன்னு லைட்ட போட்டு பாக்குறேன், ஆ. இப்ப டிவி பாக்குற அவசரத்துல தோசை கல்லோட கொண்டு வந்து வச்சுக்கிறான். பாத்தியா? உடனே எங்க மாமியாவை கூப்பிட்டு எதுக்கு தோசை சுட அத சொல்லுங்க. அத்தே ம். நீங்க சுட்டுட்டு வாங்க தோசைன்னு. ஆ. அந்த அம்மா கொண்டாந்து வச்சுச்சு, ஆஹா, கண்ண கண்ணு கருப்பா இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு? கருப்பா இருந்துச்சு. ஆ. என்னன்னு லைட்ட போட்டு பாக்குறேன், ஆ. இந்த அம்மா டிவி பாக்குற அவசரத்துல தோசை கல்ல குப்பரை போட்டு மாவு ஊத்தி இருக்குதாடா. இந்த பெண்களால குடும்பத்துல பொறுப்பு வருமா? ஏதாவது உழைப்பு இருக்கா நான் கேக்குறேன். ஆ. ஆனா நிஜமா சொல்றேன், ஒரு விஷயத்துல பெருமையோட சொல்லுவோம் சார். என்ன இந்த மாமன்றத்துல சொல்றேன், ஏன் மிஸ்ஸஸ் மாதிரி டிவி பாக்குறதுக்கு உலகத்துல ஆளே கிடையாது. நல்ல ஒரு கைத்தறல தாராளமா கொடுங்க. அப்புறம் எப்படி உங்க பொண்டாட்டி டிவி பார்ப்பாங்க? டிவி பார்ப்பாங்க. எப்படி? ஆ, 10 உள்ள ரிப்பீட் 20 வெளியில வந்துறியா? இது பரவாயில்ல. ஆ. என் பொண்டாட்டி எப்படி தெரியுமா டிவி பாப்பா? எப்படி? கரண்ட் ஆஃப் ஆனா கூட லைட் அடிச்சு பாக்குறாடா, ஏதாவது தெரியுதா பாத்தீங்களா? பாப்போம்னு. அதுலயும் நடுவர் இல்ல, எல்லாம் ஆபீஸ் போயிட்டு வேலைக்கு போயிட்டு மணி 8:30 மணிக்கு தானே எல்லா ஆண்களும் வீட்டுக்கு வர்றாங்க. ஆ. அந்த 8:30 மணிக்கு எந்த ஆண்மகனாவும் வீட்டுல நிம்மதியா